வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமைனா சொல்ல தேவையில்ல. இப்போ மார்க்கெட் வேற கண்டிஷன் சரியில்லை, ஒரு பியாரிஸ் மோடில் இருக்குது. அப்படிங்கும்போது இருக்கிற வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க மார்க்கெட்டு. ஸோ ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். என்ன நியூஸ் வந்துச்சு லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே இறங்குச்சு. அது எதனால் இறங்குச்சு? நடுவில் வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேங்க்கு, அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அட்டர் ஃப்ளாப் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன, முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது எஸ்டர்டே யூஎஸ் ஜிடிபி டேட்டா வந்துச்சு. இந்த ஜிடிபி எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கிற டேட்டா 4.4% வந்திருக்குது. அதாவது தேர்ட் குவார்ட்ரு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் 3.8% தான். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜிடிபி வந்திருக்குது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் இல்லாத ஒரு ஹையஸ்ட் க்ரோத் வந்திருக்குது. அதனால யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது டவ் 0.63%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.91% அண்ட் S&P 500 0.55% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா மெட்டா, அமேசான் இது எல்லாமே கிட்டத்தட்ட 4%, 6%. டெஸ்லா 7% நியர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஃபாலோஅப்பு அப்படியே ஏசியன் மார்க்கெட்லையுமே இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட் இன்னைக்கு எல்லாமே ஹையில் தான் இருந்துச்சு. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 0.25% அண்டு ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் இதை ஃபாலோ பண்ணி ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு. 25,300 to 340 வரையும் போச்சு. ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதாட்டு இருக்குது, இல்லை ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா அங்கேருந்து இறங்கிக்கிட்டே வருது. 25,340 இன்னைக்கு ஹைன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்துட்டு 25,025 வருது. நல்ல வேலை 25,000 பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது. வெர்டிக்கலாக இறங்குது. அதான் எங்கேயுமே ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்லாம் கிடையாது. இப்போல்லாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா பவுன்ஸ் பேக் வரும் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க. இறங்குச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு லோவை காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 770 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.94%, 81,537 செட்டில் ஆகுது. நிஃப்டி 241 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.95%, 25,048 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50ல் 38 ஸ்டாக்கு டவுனில் போயிருக்குது. 12 ஸ்டாக்கு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த வாரத்தில் சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே 2.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது பட்ஜெட்டுக்கு மொதல் வாரம் நம்ம இப்போ ஃபினிஷ் ஆகிருக்குது. 2.5% ஈச் இண்டெக்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு பெரிய ஃபால். அதுக்கப்புறமா செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே டவுன் தான். 1% 2.5% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% to 2% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் கதற இறங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு 400 ஸ்டாக்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 52 வீக் லோ டச் பண்ணிருக்குது. ரூபி 91.94 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 91.63. அதாவது நம்ம டாலரை பை பண்ணி வச்சிருந்தா கூட அது நல்ல ஒரு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. டாலர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. நம்ம ருப்பி இவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்குது. 91.94 90ங்கிறதே வராது அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 90 கிராஸ் பண்ணி இப்போ 92க்கு வந்துருச்சு. இது கூடி சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னா நான் நேற்று வீடியோவில் தான் சொன்னேன் நினைக்கிறேன். 100 இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் வந்துருமாட்டு இருக்குது அப்படின்னு 6-7 மாதம் டைம் சொன்னேன். ஆனால் இது ஏற ஸ்பீடை பார்த்தா இந்த 3 மாதத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ளேயே 100 டச் பண்ணிட மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதான் நம்ம ஊரில் எப்படி செபின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம பங்குச்சந்தைக்கு ரெகுலேட்டர் அவங்க. அது மாதிரி யூஎஸ்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட்டுக்கு அங்கே இருக்கிற ரெகுலேட்டர் யார் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இவங்க ஒரு கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு பில்லியனருக்கு ஏன் நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறோம் அந்த ஃப்ராட் கேஸில்? இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஏன்னா நோட்டீஸ் சம்மன் இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க
அப்படின்ட்டு ப்ளூம்பர்கில் ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இறங்குச்சு. அதாவது அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைஸ், அதானி கிரீன், அதில் இருக்கிற அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து டவுனு 5% வந்து 12% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து அட்டர் ஃப்ளாப் ரிசல்ட் கொடுத்த ஒரு பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். நெட் ப்ராஃபிட் வந்து 90% டவுனாக கொடுத்துருக்குறாங்க. 128 crore கொடுத்துருக்குறாங்க. இதே லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து 1402 கோடி கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட். இப்போ வந்து 90% டவுன் கொடுத்துருக்குறாங்க ப்ராஃபிட். அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் வந்து 12% டவுன் கொடுத்துருக்குறாங்க. 4561 கோடி. லாஸ்ட் இயர் வந்து 5228 கோடி. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ரொஃபஷன் மட்டும்தான் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 2095 கோடி. லாஸ்ட் இயரில் வந்து 1743 கோடி. ஸோ ஒரு அட்டர் ஃப்ளாப் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். இது வந்து நமக்கு வந்து மண்டே மார்னிங் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கடுத்தா வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2410 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 1500 crore, எபோவ் 9000 crore அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ரெவின்யூ வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. 45,991 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 44,680 crore. ஸோ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மார்ஜின் வந்து 14.1 கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 14.5. ஸோ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கனடாவை வந்து போர்ட் ஆஃப் பீஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து நான் வந்து நீங்களாம் வந்து சேர வேணாம் அப்படின்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. இந்த ட்ரம்ப்புடைய போர்ட் ஆஃப் பீஸில் இதுவரை யார் யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலு, மொரோக்கோ, யுஏஇ, அப்புறம் ரஷ்யா, இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரான்ஸ், யூகே இவங்க 2 பேரும் வந்து நல்ல உங்களுடைய இதே வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க வெளியே. ஓகேங்களா? நம்ம இந்தியான்னா அதுக்கு உண்டான ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது இதுவரையும் சொல்ல கிடையாது. அதுக்கடுத்தா வந்து செபி வந்து எஸ் பேங்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிக்கிறாங்க எஸ் பேங்க் ஷேர்ஸில். அதுக்கடுத்து வந்து பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நியர்லி வந்து 610 crore வந்து ஆர்டர் வின் பண்ணிக்கிறாங்க. 315 ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகுது. நல்லா பாருங்க, இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடு நிஃப்டி 26,300 இருக்கும்போது என்ன ரேட் இருந்துச்சா அதே ரேட்டு தான் இப்போவும் இருக்குது. இப்போ வந்து 25,000 வந்துச்சு. 1300 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி இருக்குது. ஆனால் பிஇஎல் ஸ்டாக் வந்து இந்த 410லேருந்து 420 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது. சம்திங் குக்கிங் அந்த ஸ்டாக்ல வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்த வந்து சில்வர் இன்னைக்கு வந்து $98.5 per ounce வந்துருக்குது. அதை எஸ்டர்டே ஒரு செல்லிங் ப்ரெஸ் வந்துச்சு. ஓகே, யூட்டன் போட்டுருச்சு மெட்டல்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது யூட்டர்னு போட கிடையாது, முழுசாக யூட்டர்ன் போட கிடையாது, அப்படியே பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கோல்டு $4,900 நியர்லி வந்துருச்சு. நான் அந்த 4-5 நாள் முன்னாடி தான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், $5,000 வந்துருமாட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன். $4,600 இருக்கும்போது இப்போ நான் சொன்னது வந்து $300 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ $5,000 அது இது வந்து $105 வந்துருமாட்டிருக்குது சில்வர். ஓகேங்களா? ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னமும் அதிகமாச்சுன்னா இது $5,000 என்ன $6,000 கூட போகும். ஓகேங்களா? இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரம்ப் இல்லாமல் கமலா ஹாரிஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இல்லை. அதாவது பைடன் எப்படி வந்து ஆட்சி நடத்திட்டு அவர் சைலண்டாக இருக்கிற இடம் தெரியாமல் போனாரா, அது மாதிரி வந்து கமலா ஹாரிஸும் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிருப்பா. அப்படி இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டேரிஃபுங்கிற பிரச்சனை வந்திருக்காது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்திருக்காது. ஆனால் அமெரிக்கா மக்கள் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் வந்தால் பெரிய லெவலில் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவங்க சொந்த காசில் அவங்களே சூனி வச்சுக்கிட்டாங்க. அது அவங்க சூனி வச்சது மட்டும் இல்லாமல் உலக மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூனி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது எப்போ வந்து முடிய போகுதான் தெரியல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சாட்டர்டே கோட்டக் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஆக்சிஸ் பேங்க் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்ட்டு நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அதுவும் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.